அவங்க லாஸ்ட் வீக் ஒரு பிஸியான ரொட்டீன் பார்த்துட்டு வந்துடலாம். தம்பி ஊருக்கு வந்ததுலேருந்து இப்போ தான் செட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, புளி சாதமும் முட்டை தொக்கும் தான். முட்டை தொக்குக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கேன். நான் முட்டை எப்போவுமே பார்த்தீங்கன்னா குக்கரில் லைட்டாக ஒரே ஒரு விசில் உப்பு போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லைனா அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் இந்த சைடு வெந்துருச்சு. அதை கட் பண்ணி முட்டை தொக்கில் போட்டோம் அப்படின்னா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பையனுக்கு பார்த்திங்கன்னா மினி இட்லியும் கார சட்னியும் தான் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. முறுக்கு ஊர்லேருந்து வந்ததுனால அதுதான் ஸ்நாக்கு. பையனை பஸ் ஏற்றி விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகடன்னு புளி சாதம் கிளறி மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அதனால் புளி சாதம் தான். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லாமே வந்து மிக்ஸ்டு ரைஸாக தான் போச்சு. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம சாம்பார் வச்சது. இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரத்தை வந்து நான் இப்போயே கழுவி வச்சுட்டு போயிடுவேன். மோஸ்ட்லி சிங்கை வந்து எம்டி பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புனா தான் ஈவினிங் வந்து டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் பரபரப்பாக செவ்வாய்க்கிழமை போச்சு. இன்னொரு பாட்டில் தந்தி.